வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன்ஸில் உள்ள 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்ஸில் உள்ள கார்னர் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் முடியும் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறையின் பொருத்தமான எலக்ட்ரோடுகளை தேர்ந்தெடுக்கவும். ஹாரிசான்டல் பொசிஷன் கார்னர் ஜாயிண்டில் பிளேட்களை தயார் செய்து அமைக்கவும். டேக் வெல்ட் SMAW-ஐ பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் வெல்ட் கார்னர் ஜாயிண்ட் குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்களை பரிசோதிக்கவும். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்களில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்களில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்ப்போம். 2 10 mm தடிமனான MS பிளேட்களை வெட்டவும். பிளேட்களை பதிவு செய்து சரிபார்க்கவும். 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலம். கார்னர் ஜாயிண்டில் ஹாரிசான்டல் பொசிஷன் பிளேட்களை அமைக்கவும். டேக் வெல்ட் இரண்டும் ஹாரிசான்டல் பொசிஷனில் சரியான ரூட் கேப்புடன் முடிவடைகிறது. சிப்பிங் சுத்தி மற்றும் ஸ்டீல் வயர் பிரஷ் ஆகியவற்றை பயன்படுத்தி டேக் வெல்டை சுத்தம் செய்யவும். 2 mm ரூட் கேப் பராமரிக்கவும். வெல்டை 90 டிகிரியில் அமைத்த பிறகு ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி சீரமைப்பை சரிபார்க்கவும். கான்ட்ராக்ஷன் காரணமாக உலோகத்தின் சிதைவை தவிர்க்க டேக் வெல்டட் ஜாயிண்டின் உள் ஆங்கிள் 88 டிகிரி ஆக குறைக்கப்படும் வகையில் பிளேட்களை முன் அமைக்கவும். ஒவ்வொரு ஓட்டத்திற்கும் எலக்ட்ரோடுகளை தயார் நிலையில் வைத்திருங்கள். ரூட் ரன் பயன்பாட்டிற்கு 3.15 mm எலக்ட்ரோடு மற்றும் 120 amps கரண்ட். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரன் பயன்பாட்டிற்கு 4 mm எலக்ட்ரோடு மற்றும் 160 amps கரண்ட். பாதுகாப்பு நோக்கங்களுக்காக தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும். ப்ரீ வெல்டிங் ஏற்பாடுகளை பார்த்தோம். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்களில் கார்னர் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். 3.15 mm டயாவுடன் ரூட் ரன் எலக்ட்ரோடு மற்றும் 110 amps வெல்டிங் கரண்ட் டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோடு ஆங்கிள் 45 டிகிரி மற்றும் 70 முதல் 80 டிகிரி இடையே வெல்டு லைனுடன் வெல்டு கிரேட்டர் அருகே கீ ஹோல் உருவாக்குகிறது. யூனிஃபார்ம் ஃபியூஷன் மற்றும் சரியான ரூட் பெனட்ரேஷன் ஆகியவற்றை பெற ஷார்ட் ஆர்க்கை பராமரிக்கவும். டீஸ்லாக் மற்றும் ரூட் பீடை நன்கு சுத்தம் செய்யவும். 4 mm மைல்டு ஸ்டீல் எலக்ட்ரோடு மற்றும் 160 amps கரண்ட் ஆகியவற்றை பயன்படுத்தி இரண்டாவது ஓட்டத்தை செயல்படுத்தவும். சிறிது வீவிங் மோஷனை பயன்படுத்தி எலக்ட்ரோடு ஆங்கிள் அப்பர் பிளேட்டுக்கு 55 டிகிரி முதல் 65 டிகிரி ஆக குறைக்கவும். எலக்ட்ரோடு கோணம் 95 டிகிரி முதல் 105 டிகிரியை பயன்படுத்தி அப்பர் வெர்டிக்கல் பிளேட்டுக்கு சிறிது வீவிங் மோஷனை பயன்படுத்தி மூன்றாவது ஓட்டத்தை டெபாசிட் செய்யவும். தேவையான த்ரோட் திக்னஸ் பராமரிக்க மூன்றாவது ஓட்டத்தின் பாட்டம் லைன் இடைவெளி இருக்கக்கூடாது. 2 பாஸ் டெக்னிக் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இரண்டாவது ஓட்டம் ஒரு வீவிங் மோஷன் செய்யப்பட வேண்டும். கிரேட்டர் டீஸ்லாக் நிரப்ப மற்றும் பெட்டை சுத்தம் செய்ய உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஹாரிசான்டல் பொசிஷன் 10 mm தடிமனான MS பிளேட்களில்
கார்னர் ஜாயிண்ட் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். சூடான வெல்ட் பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். பல அடுக்குடன் ஷார்ட் ஆர்க் லென்த் பராமரிக்கவும். எலக்ட்ரோடின் சரியான ஆங்கிள் மற்றும் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ஓவர் டெபாசிஷன் மற்றும் சைடு அண்டர்கட் ஆகியவற்றை தவிர்க்கவும். பிளேட்டின் மேல் விளிம்பு உருகுவதை தவிர்க்கவும். மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு கார்னர் வெல்டை ஆய்வு செய்யவும். ஆய்வின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை பார்ப்போம். ஓவர் டெபாசிஷன், undercut, blow holes, porosity, concavity, மறுபார்வை. இந்த தலைப்பில் நீங்கள் பொருத்தமான எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். பிளேட்ஸை கார்னர் ஜாயிண்ட் ஹாரிசான்டல் பொசிஷனில் வைத்து டாக் வெல்ட் செய்யவும். மல்டிலேயர் கொண்ட ஷார்ட் ஆர்க் மற்றும் யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடுடன் கார்னர் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும். வெளிப்புற குறைபாடுகளுக்காக வெல்ட்மெண்ட்ஸை பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.